ஹாய் ஹலோ வர்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம உத்தரகாண்ட் ட்ரிப்பில் இது டே 19 அப்படி டே போயிட்டே இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வந்துட்டு மோர் தேன் ஒரு 14-16 டேஸ் மேலே வந்து ஒரு ட்ரிப் பண்ணி இன்னும் வந்து ட்ரிப் ஒரு 3 நாள் 4 நாள் எண்ட் ஆகிடும். ஸோ எங்கே இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு எம்பி மத்திய பிரதேசில் இருக்கேன். ஸோ இங்கேருந்து ஒரு 4.5 hours ட்ராவல் பண்ணால் மகாராஷ்டிராவில் அஜந்தா கேவ்ஸ். ஸோ அதுதான் இன்றைக்கான டெஸ்டினேஷன். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அஜந்தா கேவ்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 4.5 hours ட்ரைவ் இருக்குது. டைம் வந்து ஒரு 7-7:30 மணி ஆகும். இல்லை 7 மணி தான் ஆகுது. சீக்கிரமாகவே எந்திரிச்சிட்டேன். ஏன்னா வந்து ட்ரைவ் பண்ண தெரியும். ரொம்ப லேட்டாக போனால் அஜந்தா கேவ்ஸ் வந்து ஒரு ஹாஃப் டேயில் ஒரு 1 day இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு 11 o'clock ரீச் ஆகலாம் அப்படின்ட்டு எழுந்திரிச்சிட்டேன். டென்ட் எல்லாம் ஆல்மோஸ்ட் பேக்கிங் முடிய போகுது. காரில் தூக்கி போட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதுதான். பாடல பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வெட்டி வச்சுருக்காங்க உள்ள இருக்குது. பல மணி நேரம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஃப் ரோடு இல்லாத ரோடு எல்லாம் ஓட்டி முடிச்சு இப்போ தான் வந்து எம்பி பார்டர் வந்து கிராஸ் ஆகிறேன். பார்டர் தான் நினைக்கிறேன். ஆனால் இன்னும் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours தான் காட்டுது. டெஸ்டினேஷன் கிட்ட வந்துட்டோம். அதாவது போலீஸ் வராது இருந்தாங்களா, லாரியெல்லாம் டைவர்ட் பண்ணி விட்டு செக் பண்ணதால சரி ஓகே பார்டர். பார்டர் தான் கரெக்ட், மேப்லேயே வந்துச்சு. இதுதான் எக்ஸாக்ட் லைன். மகாராஷ்டிராவில் என்ட்ரு ஆகிடுச்சு. இந்த ட்ரிப்பில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 ஸ்டேட் போயிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் 6-7 ஸ்டேட் போயிருக்கேன். ஹைவேயின் மையம் பார்த்தீங்களா வந்துட்டு எந்த ரோட்டில் எந்த பெரிய வண்டி வந்துருக்குன்ட்டு. ஆப்போசிட் ஒரு காருக்காரன் வந்து அவன் எப்படி போவான் பார்த்து நம்மளும் ஓவர்டேக் பண்ணிடலான்னு பார்த்தா அவருக்கு காணவே இல்லை காருக்காரன். இந்த மாடெல்லாம் போயிடுச்சுன்னா ஓடிட வேண்டியதான். ரைட்டில் ஏறாதா நான் ஏறி விட்றாடே மாட்டான் போல் இருக்கு. அதுக்குள்ள ஆப்போசிட்ல வர லாரிக்கு வழி தெரிஞ்சவருக்கு பார்த்தீங்கன்னா என்னை விட மாட்டேன்றான். ஸ்பீடாக வரணும். இன்னும் வந்து எக்ஸாக்டாக 1 hour 60 kilometers பார்த்தீங்கன்னா வந்து அஜந்தா கேவ்ஸ். நான் சொன்ன மாதிரி நேற்று வந்திருந்தாலாம் இங்கே போக முடியாது. ஏன்னா மண்டே வந்து அஜந்தா கேவ்ஸ் லீவ். ஏன்னா எல்லா இது மாதிரி சண்டே லீவு இல்லை வந்து ஃபுல் 7 days ஒர்க்கிங்லாம் இருக்காது. அஜந்தா வந்து மண்டே லீவு, எலோரா கேவ்ஸ் வந்து டியூஸ்டே லீவு. ஸோ அது வந்து சடனாக ஞாபகம் வந்ததுனால வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்படி தானே லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி வந்து பல்ப் வாங்கணும் அப்படின்ட்டு. அதனால் இந்த டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து எல்லாம் ஒரே நாள் லீவ்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அதாவது அவங்கவுங்க இதுக்கு ஏற்ற மாதிரி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நாள் அவங்களே சூஸ் பண்ணிக்கிறாங்க. அடிக்குது. இப்போ தான் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சாப்பிட்டேன். டைம் கரெக்டாக 12 மணி ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இங்கேருந்து ஒரு 5 minutes தான் ட்ராவல். சரி, அதுக்கு முன்னாடி வந்து சாப்பிட்டுட்டே உள்ளே போயிடலாம். ஏன்னா எவ்வளோ தூரம் நடக்கிறது என்னன்னு தெரியல அப்படின்னு சாப்பிட்டாச்சு. ஆப்போசிட் தான் சின்ன பெரிய ஒரு தாபமாக தான் இருக்குது. பட் ஆனால் என்ன சொல்கிறது, ஃபிஷ் சாப்பிடுவோமேன்ட்டு ஃபிஷ் தாலி சொன்னேன். எண்ணெய் அரிசி போட்ட மாதிரி கொஞ்சம் போட்டாங்க சரின்ட்டு. பட் ஃபிஷ்ஷுமே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இல்லை. என்ன உப்பு எரிப்பு ஒன்றுமே இல்லை. ஏதோ சாப்பிடாமே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இங்கேருந்து கிளம்புறேன். வந்து இப்போ தான் காருக்குள்ளே ஏறினேன். அப்படியே வந்து அவனில் வச்ச மாதிரி மூச்சியெல்லாம் எரியுது. காரில் ஏசி போடலை. ஏன்னா எப்படி அடுத்து வெயிலாம் நடக்க போகிறோமா. ஸோ அதுக்கு வந்து இப்போயே பாடி அடாப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு விண்டோ இறக்கி விட்டு அந்த ஹீட்லேயே அப்படி உட்காந்து போயிட்டுருக்கேன். 5 minutes தான் காட்டுது. ஓ, மதிய வெயில் எண்ணெய் போட்டு கேப்ஸ் ஒரு போல வளர்ந்துடலாம். क्यों देखने जाना? अजंता क्यों यहाँ से 4 किलोमीटर फर्स्ट छोड़ने का, सेकंड लेफ्ट से जाना, एंट्री टिकट लेकर गाड़ी पार्क करने का, शॉपिंग प्लाजा के बैक साइड गवर्नमेंट बसेस चलता है सर. वो बस ले जाकर क्यों नंबर 1 के पास में ड्रॉप करता. बाई वॉक 2 किलोमीटर के अंदर क्यों देखना. ऑल क्यों देखने के लिए 3 hours लगता है. इम्पोर्टेंट क्यों देखने के लिए 2 hours लगेगा. 1, 2, 9, 10, 16, 17, 19 and 26 इम्पोर्टेंट. इन्फॉर्मेशन गाइड. इससे आपका गाइड का 2050 रुपये चार्ज बच जाएगा. गाइड 1 4 के दिखाकर छोड़ देता. 1 to 16 है 17 नंबर.
और देर साइड नो इम्पोर्टेंट क्यों सर 1 2 9 10 16 17 19 and 26 इम्पोर्टेंट क्यों और अंदर में कैमरा फ्लैश नेट अलाउड 1 2 9 10 16 17 कैमरा फ्लैश नेट अलाउड ये इसका पेंटिंग्स आता है सर जो पेंटिंग अंदर में डैमेज हो गया ना ये देखकर आप अंदर का पेंटिंग्स वगैरह பையன் என்ன சொன்னார்னா வண்டி இங்கே பார்க்கிங் போட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்துட்டு போனோம் 30 கேவோ எவ்வளோ சொன்னார் அதில் மெயின் கேவு அந்த 5 அரணம் இருக்குது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணி காமிச்சிட்டு போவாங்க அப்படின்னாரு இப்போ இங்கே வந்து சார்ஜஸ் போட்டிருக்காங்க அம்யூனிட்டி சார்ஜஸ்னு சார் ரேட்டுக்கு வந்து 15 ரூபா வாங்குறாங்க அது போக வந்து கார் பார்க்கிங் 50 ரூபா 65 ரூபா பே பண்ணிட்டு கேட்காதோ கத்தி பேசணுமா அம்யூனிட்டி சார்ஜஸ் 15 ரூபா ஒரு ஆளுக்கு அப்புறம் வந்து வண்டி சார்ஜஸ் வந்துட்டு 50 ரூபா போட்டுருவேன் பஸ்ஸுக்கு சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டேன் பஸ் சார்ஜ் வந்துட்டு பஸ்லேயே தான் பே பண்ணணும் அப்படின்ட்டு என்னென்னா காரை பார்க் பண்ணிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகணுமா அவங்க வந்து நம்பர் 1 பாயிண்டில் வந்து இறக்கி விட்ருவாங்க நமக்கு அதில் இருக்கிற கேவ்ஸில் எவ்வளோ கேவ்னா பார்த்துக்கலாம் 30 கேவ் இருக்குது அது மெயினான கேவ் சம்திங் நம்பர் சொன்னாங்க அது ஒரு புக்கில் போட்டிருந்தாங்க அதை மட்டும் பார்க்குறேன்னா பார்த்துட்டு லாஸ்ட் கேவ்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஒரு பிரிட்ஜ் இருக்காமா ஃபஸ்ட்டு கேவ் பாயிண்ட் வரதுக்கு அங்கே வந்துட்டு அங்கேருந்து பஸ் ஏறி ரிட்டன் வந்து கார் பார்க்கிங் வந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடலாம் மதியம் 12 மணி வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டேன் தொப்பி கிளாஸு இது 2 மட்டும் மெயின் டிஷர்ட்டை பார்த்தீங்கன்னா இவ்வளோ காருக்கு முன்னாடி உள்பனியை போட்டு சுற்றிட்டு இருந்தேன் இப்போ வேலையாவதுட்டு ஃபுல் அண்ட் டிஷர்ட்டே போட்டேன் நல்லா மதிய வெயிலாக அதனால தான் வேறு ஆப்ஷன் கிடையாது இந்த டைம் தான் வந்தாகணும் ஏன்னா இது சுற்றி பார்க்குறது 2 to 3 ஹவர்ஸ் ஆகும் மினிமம் டு மினிமம் அவ்வளோ ஆகும் ஸோ ஒன்றி ஆஃப்டர் 3 எல்லாம் வந்தால் ரொம்ப கம்மியாக இருக்கும் காலையில் வந்தால் நம்ம டைம் அமையலை ஸோ அதனால் இந்த டைம் தான் பார்க்கிங் கார் இங்கே தான் போட்டிருக்கேன் லாக் பண்ணிட்டேன் ஸோ கார் பார்க்கிங் ப்ராப்பர் பார்க்கிங் அங்கே இருக்குது பட் சும்மா அது சைடில் நிறைய இடம் ஃப்ரீயாக இருக்குது அதனால் வீக் டேஸ் தானே அப்படியே போட்டாச்சு கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் இடம் இருந்தால் இந்த பக்கம் ஷாப்பிங் பிளாஸா அப்படின்ற ஆர்ச் மாதிரி போட்டு ரோடு இருக்குது ஒரு கடைக்காரர் வேறு அவர் கூப்பிட்டுருக்காரு இங்கே பஸ் வருது ஷாப்பிங் பிளாஸ்லாம் வந்துருக்கு பஸ்ஸில் போகிறதுக்கு சொன்னாங்க ஸோ ஒரு கடையில் வந்து கூப்பிட்டு காமிச்சார் ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன சொல்கிறது ஸ்டோன்ஸ் கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் நமக்கு இதில் ஐடியா கிடையாது நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க ஸோ அப்படியே அவரே வந்து நம்ம அந்த புக்கு வாங்கிட்டோம் 100 ரூபா சொன்னாங்க 80 ரூபா கொடுத்துருச்சு பட் 80 ரூபாய்க்கு ஒருத்தர் கிடையாது பட் சும்மா வந்து கைடு வந்து 2000 ரூபாங்க நம்ம இது பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு புக் வாங்கிச்சு ஸோ அதில் மார்க் இதான் அங்கே மொத்தம் பிளான் அப்படின்ட்டு ஸோ அதில் K1 2 அப்புறமா 9 10 16 17 19 26 இவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேவ்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கணும் இல்லை சிமிலராக நிறைய இருக்கும் மெயின் கேவ்ஸ் இவ்வளோ அப்படின்னாங்க அது போக வந்துட்டு இந்த கேவ் 6ல் வந்துட்டு மேஜிக் சவுண்ட்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சிருக்கு சரி ஓகே நம்ம ஒன்றா உள்ளே போய் பார்க்கலாம் ஷாப்பிங் பிளாஸை தாண்டி தான் நீங்கள் வந்து பஸ் ஏற வர மாதிரி இருக்கும் அதனால தான் உள்ளே வந்து போயிட்டு இருந்தது ஷாப் நம்பர் இந்த மாதிரி நம்பர் போட்டிருப்பாங்க ஒரு நம்பர் அவர் கொஞ்சம் நேரம் கிறிஸ்டல் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணார் ஆனால் ரேட்டெல்லாம் செம ரேட்டு நமக்கு கிறிஸ்டல் பற்றி ஐடியா கிடையாது எவ்வளோனா 10,000 12,000 சம்திங் கம்மியாகவும் இருக்குது 1000 இருக்குது பட் குவாலிட்டி மேலே டிபெண்ட் அப்படின்ட்டு ரேட் சொல்லிட்டு இருந்தார் சரி நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு பஸ் ஏற அப்படி பார்த்துட்டேன் மணி வந்து 1 மணி ஆகுது கரெக்டாக चलो पाइनएप्पल देना पाइनएप्पल लो बहुत बेटा मैडम पाइनएप्पल लीजिए मीठा नहीं तो पैसा नहीं प्राइस कट दे रहे खाने के बाद तक ஸோ இது போட்டுருங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு பஸ் வந்து காலைல 9 மணி தான் ஸ்டார்ட் பண்ணுற போட்டுருங்க बस 30 रुपीस नॉन एसी 25 rupees ஓகே டிக்கெட் போய் ஸோ பட் நம்ம நிற்கிறத பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் தான் நிற்கிது நார்மல் சீசனாலே எனக்கு தெரியல ஒரு பஸ்ஸு ஸ்லோவாக இருக்குது கூட்டமே இல்லை இந்த பஸ்ஸு போகிறோட போய் ஏறிடலாம் இது ஏசி பஸ்ஸு தான் ஆனால் வந்து 25 தான் சார்ஜ் பண்ணுறாங்க பட் ஆனால் ஏசி பஸ்ஸுக்கு கீழே 30 ரூபா போட்டிருந்தாங்க பஸ்லேருந்து இறங்கின அப்புறமா பஸ்ஸு விட்டு போயிடுச்சு இங்கே பிக்கப் ஆள் தான் கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ இந்த பக்கம் வந்து டிக்கெட் கவுண்டர் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஐயோ டிக்கெட் போச்சு ஓகே ஸோ 40 ரூபா ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு ஸோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இங்கேருந்து உள்ள நம்ம கேவ் சுற்றி பார்க்க போக முடியும் ஸோ இந்த பக்கம் வந்து போர்டில் வந்து போட்டிருக்காங்க எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு கேவ் போகிறது 450 மீட்டர் இருக்கிறத மொத்தமாக ஓவரால் சுற்றுறதுக்கு 1.5 கிலோமீட்டர் மொத்தம் 29 கேவ்ஸ் நினைக்கிறேன் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் டென்ஷனாக போகிறாது என்னென்னா இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே ரூட்டு தான் அந்த ரேம்பு மாதிரி படிக்கட்டு இல்லாமல் நடக்கிறதுக்கு அது கொஞ்சம் வயசான டிக்கெட்லாம் போகிறது அந்த மாதிரி போட்டுருங்க என்ன மாதிரி யூத் எல்லாம் போகிறது வந்து இந்த மாதிரி படிக்கட்டு போட்டுறேன் படியில் ஏறி போகிறேன் அப்படின்ட்டு சும்மா சொன்னேன் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்களா அந்த இதில் வந்து கொஞ்சம் தூரம் சுற்றி தான் வரணும் ஆனால் பட் ஆனால் வந்து அதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும் இல்லை ஷார்ட்டாக ஏறணும்னா படிக்கட்டில் ஏறிக்கலாம் அது மாதிரி இங்கே வந்து இந்த ஷேர் வச்சுருக்காங்களே ஸோ 2000 ரூபாயம்மா அந்த மொத்த கேஸ் சுற்றிட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு கேஸ் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன் அப்படி சுற்றி தான் போகிறாங்க சொன்ன மாதிரி பிரிட்ஜு கீழே இருக்குது சுற்றி முடிச்சுட்டு
28லேருந்து பிரிட்ஜ் வழியாக வந்து ஃபஸ்ட்டு கேவில் வந்து அங்கே ரிட்டர்ன் நடந்து போகணும். பட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு வழி இருக்குது, அப்படியே நடந்து அப்படியே போகிறாங்க. என்னன்னு தெரில, போயிட்டு லாஸ்ட்டு கேவ் வரும்போது சொல்கிறேன். தான் கேவ் நம்பர் 1. ஸோ உள்ளே வந்துட்டு வீடியோ கேமரா ஷூட்டிங் அலோடு கிடையாது. அதுக்கப்புறமா 40 விசிட்டர் தான் இன்சைட் தி கேவ் ஃபார் 15 மினிட்ஸ் தான் அலோட் பண்ணுறாங்க. தென் எந்த விதமான பெயிண்டிங்ஸ் கல்ச்சர் எதுவுமே டச் பண்ணக்கூடாது, ரொம்ப சைலண்ட்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சிடலாம். உள்ளே போயிட்டு வந்தாச்சு. என்னென்னா சொன்ன மாதிரி உள்ளே வந்து கேமராஸ் வந்து அலோடு கிடையாது. அதனால் வந்து பார்த்துட்டு வந்தேன். உள்ளே வந்து ஒரு புத்தர் சிலை இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து புத்தி சம்மந்தமாக தான் இருக்கும் அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களோட டவுட்டே கேட்டேன், ஏன்னா எனக்கு தெரிஞ்சவரை நான் நாலேஜ் அப்படி தான் இருந்துச்சுன்னு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஒரே பாறையை குடஞ்சி அப்படி பண்ணது தானே அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. ஏன்னா பில்லர் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஏன் சைஸுக்கு 4 சைஸ் இருக்கும், இப்படி சுற்றி பிடிக்க கூட முடியாது. இந்த ஏன் சைஸுக்கு சுற்றி பிடிச்சா கூட 2 பேர் நின்று சுற்றி பிடிக்கும். அந்த அளவுக்கு பார்த்தா பெரிய பெரிய பில்லராக இருந்துச்சு. அது என்னென்னா ஒரே ஃபுல் பாறை. அந்த பாறையை வந்து அவங்க வந்து குடஞ்சி அந்த பில்லர் ஷேப்பு அந்த உட்கார மொத்தமாகவே ஒரு ரூம் மாதிரி கட்டியிருந்தாங்க. கூகுள் இமேஜஸ் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது வந்து 2வது கேவ். சொன்ன மாதிரி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் சொன்னார்ல 1 அப்புறம் 5 சம்திங் ஒரு 6 கேவ் சொன்னார். ஸோ அதை மட்டும் வெளியே சொன்ன மாதிரி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னா. நான் உள்ளே வந்து எல்லாமே சேமாக தான் இருக்கும் ஆல்மோஸ்ட். ஏன்னா இன்னொரு மேட்ரு என்னென்னா, நான் ஷூ போட்டு வந்திருக்கேன்னா ஷூ வந்து எந்த கேவும் உள்ள கிடையாது, வெளியே கழட்டி போட்டு உள்ளே போகணும். சப்பெல்லாம் ப்ராப்ளம் இல்லை, ஒவ்வொரு வாட்டி ஷூ கழட்டி போடணும். மெயின் கேவ்ஸ் மட்டும் பார்க்கலாம். அவர் எந்தெந்த கேவ்லாம் போக வேண்டாம் இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரோ அதெல்லாம் அலோடே இல்லைன்னு தோறுது. மேலே வந்து பூட்டி போட்டிருக்கல. ஸோ 3rd கேவ் வந்து மேலே இருக்குது போல. ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. பாடா இருக்கிற அரை பாட்டில் தண்ணி வச்சு எப்படி ஒப்பேத்துறேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, தண்ணி இருக்குது. தண்ணி வருதா ஃபஸ்ட்டு? இருக்குது. 6th ஃப்ளோரில் இருக்கேன். 6th கேவில் இருக்கேன். இங்கே வந்து 6th கேவிலேயே 2 ஃப்ளோர் இருக்குங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர், அது படிக்கட்டை பாருங்க எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்றது. ஒவ்வொரு படிக்கட்டு ஹைட்டுமே ஒரு 1.5 அடி இருக்கும். Oh, are you YouTube? Yeah. YouTuber? Yes. ஸோ என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, உள்ள கேமரா ஸ்டாப் பண்ணி என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, ஒரு குகையை குடஞ்சி ஒரு மேலே கட்டலாங்க. ஆனால் வந்து 2 கேவ் கட்டாங்க, 2 ஃப்ளோர் கட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரே கேவில் மிடில் இருக்கிற அந்த திக்னஸான ஸ்லாப் வந்து கல்லையே வந்து கட் பண்ணி எடுத்துருக்காங்க. பாய் அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்காங்க. தெரியுதுங்களா, அதாவது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் இது, கிரவுண்ட் ஃப்ளோர் இது. இந்த ஜன்னல்லாம் விட்ருங்க, அதெல்லாம் இப்போ வச்சு தான் இருக்கும். பட் ஆனால் பாராட்ட வேண்டிய விஷயம், இப்படி ஒரு இது பண்ணணும். அது எத்தனை வருஷம் எடுத்துருப்பாங்க திங்க பண்ணி வரல. இதுவே வந்து கிட்டத்தட்ட 2300 வருஷம் அவ்வளோ சொன்னாங்க, அவ்வளோ ஓல்டு இது அப்படின்ட்டு. அந்த டைமில் உட்காந்து மெனக்கெட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னா கிரேட். சின்னதாக தப்பாக சொல்லிட்டேன், என்னென்னா வந்துட்டு இப்படியே போயிட்டு அங்கேருந்து அப்படி இறங்க போகிறோம் அப்படின்னா. பட் அப்படி கிடையாது. இங்கே வந்து 11வது கேவ் இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ தூரம் போயிட்டு எகெயின் அதே வேறு திரும்ப வந்து இந்த பக்கமாக தான் எக்ஸிட் இருக்குது. எப்படின்னா எங்கே தெரியுங்களா, இதுக்கு அடியில் இப்படி போயிட்டு இங்கே வெளியே வந்து இப்படியே சுற்றி போய் இப்படி போய் இப்படி அப்படி போகணும் எக்ஸிட்டுக்கு. நான் வந்து 29 கேவே போகணுன்னு கேட்டால் இல்லை, மதியம் வேலை செம்மையாக தூக்கம் வந்துட்டுருக்குது. இன்னொன்று எல்லா கேவும் ஆல்மோஸ்ட் சேம் தான். ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து கொஞ்சம் சிற்பங்கள் வேறு மாதிரி இருக்குது. நான் எதுக்காக வந்தேன் அப்படின்னா வந்துட்டு புக்ஸில் படித்தது, ஃபோட்டோவில் பார்த்த விஷயத்தை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு வந்தேன். ஸோ வந்து பார்த்தாச்சு. ஆல்மோஸ்ட் நான் என்னென்னா ஒரு 60% கேவ்ஸ் போயிருப்பேன், அவ்வளோதான். மீதியெல்லாம் போகலை. லேட்டாக நான் வந்து அப்படியே வந்து கார்கிட்ட போக போகிறேன். அதுக்கு முன்னாடி சும்மா அது ஷாப்பிங் மால் இருக்குல்ல, அதிலலாம் அப்படி கொஞ்சம் நேரம் ஏதாச்சும் வாய் பார்த்துட்டு பொறுமையாக போகலாம். ஆல்மோஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது 6:30 மணி ஆகிடுச்சு. உட்காந்து ஸ்டோன் அதுன்னு பார்த்துட்டு இருந்தது. பட் ஓகே, எப்படின்னா நம்ம வந்து லேட்டாக தான் போகணும், அப்போ தான் பெட்ரோல் பங்கில் ஸ்டே பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி ரூம் எடுக்கிற பிளான் இல்லை. நைட் ஏதாச்சும் சமையல் பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ இங்கே வந்து மேக்ஸிமம் கடை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக இதுதான் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் ஃபுல்லாக. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன இது கல்லை குமிச்சு போட்டுறீங்க, ஒவ்வொரு கல்லுக்கும் ஒவ்வொரு ரேட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 100-200 கிடையாது, 1000 கணக்கில் இருக்கும். 10,000 20,000 5000ன்ட்டு பார்க்க சிம்பிளாக இருக்குது. அவர் சொன்னார், நம்பி உண்மை. ஏன்னா வந்து உங்களுக்கு இங்கே வந்து நேச்சுரல் ஸ்டோன் இப்படி போட்டிருக்கா இந்த ரேட் இருக்குது. இதே இது ஒரு ஜுவல்லரி ஷாப்பு இல்லை வந்து ஒரு எக்ஸிபிஷனில் வச்சா வந்து ஒரு வேல்யூவே இதை விட 10 மடங்கு ஜாஸ்தி இருக்கும், கோடி கணக்கில் போகும் அந்த மாதிரி அப்படின்ட்டு.
ஓகே, நம்ம என்ன கேட்டதெல்லாம் மண்டேலாம் போட்டு கழுவ விரும்பல. அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு கிளம்புறேன் இங்கேருந்து. அஜந்தா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம்லாம் போகலை. சம்திங் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஒரு பாரத் பெட்ரோல் பங்க். இதுக்கு முன்னாடி இன்னொரு பாரத் வந்துச்சு ரைட் சைடில். பட் அதில் என்னென்னா இந்த மாதிரி கல் வந்து நிறைய போடலை. கொஞ்சமாக அந்த என்ட்ரன்ஸை மட்டும் போட்டு ஃபுல்லாக மண்ணாக இருந்தனால ஸ்டாப் பண்ணல. போய் கேட்கவே இல்லை, உள்ளே போயிட்டு வந்துட்டேன். அப்புறம் இதுவும் நல்லா இருந்துச்சு, ஸ்டாப் பண்ணுற பிளேஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு கேட்டேன். வந்து போட சொல்லிட்டாங்க. நாளைக்கு வந்து ஒரு 2.5 hours மேக்ஸிமம் டு ட்ராவல் இருக்கும். எங்கே அப்படின்னா எல்லோரா கேவ்ஸ் போகிறதுக்கு. சரி, டென்ட் வந்து இங்கே லாஸ்ட்டில் தான் போட்டிருக்கேன். கேட்டேன் கார் பக்கத்தில் போட்டேன். இங்கே நைட்டு வந்து ஒரு லாரி வரும், வந்துட்டு கார் லாரி எடுத்துருவோம் அப்படின்னாங்க. காரை ஒதுக்கி போட சொன்னாங்களா, சரின்ட்டு இந்த பக்கம் ஒதுக்கி போட்டு டென்ட் அந்த மூலையாக போட்டேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பரவாயில்ல. இந்த மரம் இருக்கிறதுனால கொஞ்சம் காற்று இருக்குது, சில்லுன்ற கிளைமேட்டு. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி டே 19 ஐ திங்க். ஆமாம், முடிஞ்சு. ஸோ நாளைக்கு இங்கேருந்து எல்லோரா கேவ்ஸ் போகிறோம். அதுதான் நாளைக்கான விளாகு. எல்லோரா கேவ்ஸ் முடிச்சுட்டு அதுக்கு அடுத்து அதோட முடியாது, ஏன்னா அது வந்து ஒரு ஆஃப் டே டைம் தான். அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் அங்கேருந்து அடுத்த டெஸ்டினேஷன் போகிறோம். ட்ரிப் இன்னும் முடியறது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 days இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட வந்து வேண்டாம். ஏன்னா ரிட்டன் பெங்களூர் போகிறதே நான் வந்து சும்மா போகாமல் ஒரு பிளேஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்து அப்படியே போயிட்டுருக்கேன். அவ்வளோதான். ஓகே, பாய், see you.